SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரிய ஜனாதிபதி. மின் பாவனையாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். எய்ட்ஸ் குறித்து அச்சமூட்டும் செய்தி. நவீனமயமாக கிங்குரக்கொட விமான நிலையம். கதிர்காமம் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து, 51 பேர் படுகாயம். ஜோ பைடனுக்கு பதில் இந்திய வம்சாவளி பெண். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். சர்வஜன வாக்குரிமையை பின்பற்றி ஜனநாயகத்தை பேணுவதில் இலங்கை தனித்துவம் கொண்டுள்ளது என தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, இந்த ஜனநாயக மரபை பேண அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது அந்த விடயத்துடன் தொடர்புடைய அனுபவமுள்ள ஒருவரிடம்தான் பொறுப்பை ஒப்படைத்ததாகவும், அதன்படி KN கொன்சி போன்ற சட்டத்தரணிகளை கொண்டு அவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். எவ்வாறாயினும் 2015 ஆண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது கொச்சி உயிருடன் இல்லை. எனவே இந்த விடயத்தை சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரட்னரிடம் ஒப்படைக்க வேண்டி ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் தவறுழைத்தமையினால் தற்போதைய பிரச்சனையான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நடைமுறைக்கு வந்த மின் கட்டண மறுசீரமைப்புக்கு அமைய 18 லட்சத்துக்கு மேற்பட்ட மின் பாவனையாளர்களுக்கு நன்மை கிட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது மொத்த உள்நாட்டு மின் பாவனையாளர்களின் எண்ணிக்கையில் 39% என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தகவலை மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அதற்கமைய 18,43,762 மின் நுகர்வோர்கள் அதிகபட்சமாக ₹280 மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. 17,27,828 நுகர்வோர் மாதாந்தம் அதிகபட்ச மின்சார கட்டணமாக ₹700 மாத்திரமே செலுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின் கட்டணம் 22.5% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வருடத்துக்கான இரண்டாம் கட்ட மின்கட்டண மறுசீரமைப்பு நாட்டு மக்களின் ஆலோசனையும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பெற்றுக்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 40 குழந்தைகள் இனங்காணப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது. வயோதிபர்களின் எண்ணிக்கை 3169 பதிவாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய் விசேட வைத்திய நிபுணர் வினோத் தர்மகுலசிங்க தெரிவித்துள்ளார். HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2022 607 2023 694 பதிவாகியுள்ளதாகவும், இது 14% அதிகமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 694 நோயாளர்களில் 613 பேர் ஆண்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட 11 வயதிடையே எய்ட்ஸ் பெறுவது அதிகரித்து வருவதாகவும் விசேட வைத்திய நிபுணர் வினோத் தர்மகுலசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மிக பழமையான விமான நிலையமான கிஹுகொட உள்நாட்டு விமான நிலையத்தை சர்வதேச விமான நடவடிக்கைகளுக்காக நவீனமயப்படுத்த தேவையான நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தலைமையில் நடைபெற்றது. இலங்கையில் 5வது சர்வதேச விமான நிலையமான இதன் ஓடுபாதை அபிவிருத்தி 6 மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிட்டதுடன் மொத்த அபிவிருத்தி செலவு ₹17 பில்லியன் ஆகும். யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி யாத்திரிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 51 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு வீதியின் கொங்கே பாலத்துக்கு அருகில் திருகோணமலை பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த போதே பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பேருந்து கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் 51 பேர் காயமடைந்துள்ள நிலையில் மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் மூதூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். உலகச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனை விட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தான் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிடுவதற்கு தகுதியானவர் என தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற கருத்து கணிப்பொன்றின் மூலம் இது தெரிய வந்துள்ளது. அதன்படி அவரது ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பெரும்பாலானவர்களும் இந்த விடயத்தையே கருதுவதாகவும் கருத்து கணிப்பில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் கருத்தாய்வு நிறுவனமான APNORL வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவுகளில் ஜனநாயக கட்சியில் 10 உறுப்பினர்களில் 6 பேர் பைடனை விட கமலா ஹாரிஸ் தான் ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தமானவர் என்று கருதியுள்ளார். இதனை விட பைடனின் வயது மூப்பு காரணமாகவும் ட்ரம்புக்கு எதிராக நேரடி விவாதத்தின் போது தடுமாறியதாலும் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலக வேண்டும் என ஜனநாயக கட்சிக்குள் குரல்கள் வலுத்து வரும் சூழலில் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரிய ஜனாதிபதி. மின் பாவனையாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். எய்ட்ஸ் குறித்து அச்சமூட்டும் செய்தி. நவீனமயமாக கிங்குரக்கொட விமான நிலையம். கதிர்காமம் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்து, 51 பேர் படுகாயம். ஜோ பைடனுக்கு பதில் இந்திய வம்சாவளி பெண்.